வணக்கம் நலம் தான வியூவர்ஸ். இன்னைக்கு இடியாப்பம் முருங்கைக்காய், கத்திரிக்காய், முள்ளங்கி எல்லாம் போட்டு அதுக்கு தொட்டுக்க சைட் டிஷ் குருமா மாதிரி. இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். முள்ளங்கி நல்லா ஃப்ரெஷ் முள்ளங்கியா இருந்துச்சு, நல்லா இருக்கும். இடியாப்பம் வந்து ஹோம்மேட் ரெடிமேட் மாவு செஞ்சிருக்கேன். டபுள் ஃபாஸ்ட். அந்த மாவு இது வந்து சுடு தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை. பச்சை தண்ணியவே ஊற்றி உப்பும் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணையும் ஊற்றி, இல்லைன்னா வெண்ணெய் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா தண்ணி இழுக்குது இந்த மாவு. நல்லா ஒரு கப்புக்கு 1.5 கப்பு டு 1.25 கப்பு தண்ணி ஊற்றி கெட்டியமாக பிசைஞ்சுக்கணும். பிசைஞ்சு இடியாப்பம் எடுத்துக்கிட்டு அந்த முள்ளங்கி, கத்திரிக்காய், முருங்கைக்காய், நம்ம உருளைக்கிழங்கு முருங்கைக்காய்க்கு பதிலாக உருளைக்கிழங்கு கூட போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு சாப்பிடலாம். இந்த குழம்புக்கு வேண்டிய இன்கிரீடியன்ஸ் என்னன்னா, இது வந்து தேங்காய், கசகசா, முந்திரி பருப்பு அரைக்கணுமா? இதை வந்து நல்லா நைஸா அரைச்சி வச்சுக்கணும். சரி. அது ஜீரகமும் சும்மா கொஞ்சம் ஜீரகமும், சோம்பு, இதை தாளிச்சுட்டு கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சிடணும். ஒரே ஒரு பச்சை மிளகாய் அதுல கிள்ளி போட்டு, வெங்காயம் நல்லா பொடியா அரிஞ்சு, நல்லா பெரிய வெங்காயம் ஒன்றும் வதக்கிடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் தக்காளி இதெல்லாம் வதக்கிக்கிட்டு, மிளகாய் சாம்பார் பொடி இருந்தா போட்டுக்கலாம். குழம்பு பொடின்னு சொல்றாங்க இல்லையா, அது போட்டு இன்னைக்கு செஞ்சது இது. அதுவும் மஞ்சத்தூள், உப்பு போட்டு காயையும் அதுல சேர்த்துடணும். சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு நமக்கு வேணுங்கிற அளவு தண்ணியை ஊற்றிடணும். அப்புறம் அந்த அரைச்சி வச்ச தேங்காய் மசாலையும் கிரேவியும் அதில் ஊற்றி குக்கரில் தான் நான் வச்சேன். சும்மா ஒரு ஹை ஃப்ளேமில் இல்லைன்னா மீடியம் ஃப்ளேமில் ஒரே ஒரு சவுண்டு மட்டும் வந்த உடனே எடுத்துடணும். எடுத்துட்டு தானா ரிலீஸ் ஆன உடனே காய் என்னென்ன போட்டிருக்கீங்க? கத்திரிக்காய், முருங்கைக்காய், முள்ளங்கி, உருளைக்கிழங்கும் போடலாம். உருளைக்கிழங்கும் போடலாம். இன்னும் கொஞ்சம் டேஸ்டியா இருக்கும். தேங்காய் அரைச்சி ஊற்றணும். தேங்காயும் கசகசாவும் கூட போதும். நமக்கு கொஞ்சம் கிரேவி, இது வந்து இடியாப்பத்துக்குலாம் கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்தாதான் சாப்பிட நல்லா இருக்கும். அதனால நான் கொஞ்சம் ஒரு 3 முந்திரி பருப்பு மட்டும் போட்டு அரைச்சி போட்டேன். சரி சரி. இது கொஞ்சம் வித்தியாச டேஸ்டா, ரொம்ப சிம்பிள், சீக்கிரமா ஆயிடும். ஆமா, குக்கர்லயே பிரேக்ஃபாஸ்ட் மெனு. இன்னைக்கு இடியாப்பம், வெஜிடபிள் கிரேவி அப்படின்னு சொல்லலாம். வெஜிடபிள் குழம்பு, கொத்தமல்லி தூள், தலைய மிளகா தூளுக்கு பதில் சாம்பார் பொடி, மஞ்சத்தூள், சாம்பார் பொடி போட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்களும் சமைச்சு பாருங்க. இட்லி தோசை கூட நல்லா இருக்கும். சாதத்துக்கும் போட்டு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். சப்பாத்திக்கும் நல்லா இருக்கும். எல்லாத்துக்குமே இது பொருந்தும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நலம் தானா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.